வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லாஸ்ட் ஒரு வீக் நம்மளோட வீடியோஸ் வரல. ஸோ அதுக்கு காரணம் சில டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். என்னால் வாட்ஸ்அப்பில் இந்த குரூப்பே கண்டுபிடிக்க முடியல. ப்ளஸ் வேறு சில டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஸோ அதனால தான் போட முடியல. ஸோ இன்னிலேருந்து வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், வி ஆர் கம் டு ஆல்மோஸ்ட் 10வது யூனிட்டோட எண்டிங் டாபிக் வந்துட்டோம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷனே நமக்கு ப்ரொவைட் பண்ண ஒரு எவ்ரி லெஜிஸ்லேச்சர் ஃபார் ஸ்டேட். ஒவ்வொரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தனி சதவீதம் தான் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா, கரண்ட்டை பைகேமரல் லெஜிஸ்லேஷன் சொல்கிறாங்க. இது மொத்தம் 5 ஸ்டேட்டில் மட்டும் தான் இந்தியாவில் இப்போ இருக்குது. இப்போ அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. என்னென்ன ஹவுஸ் இது ஸ்டேட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீகார், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் உத்தரப்பிரதேஷ். இதில் மட்டும் தான் அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ்ன்ற 2 கான்செப்ட் இருக்குது. மித்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹவுஸ் மட்டும் தான் அசம்பிளிஸ் இருக்குது. சரியா, ஒன் லெஜிஸ்லேஷன் ஹவுஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்போசிஷன் ஆஃப் ஹவுசஸ். லெஜிஸ்லேஷன் அசம்பிளிஸ் பார்த்திங்கன்னா 60 to 500 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 234 தொகுதி அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அந்த தொகுதின்ற அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா 60லேருந்து 500 வரைக்கும் பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக மாறி இருக்கும், பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ லெஜிஸ்லேஷன் நம்மளுடைய 60 பார்த்திங்க, சிக்கிம் பார்த்திங்கன்னா 32 மெம்பர்ஸ் தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அசம்பிளி சூஸ் டைரக்ட் பை பீப்புள் அடல்ட் ஃப்ரான்சைஸ் டெரிட்டரியல் கான்ஸ்டிடியூஷன் இந்த ஸ்டேட்ஸ் ரிசர்வ் ஃபார் எஸ்சி எஸ்டிசி எஸ்சி பார்த்திங்க அப்படின்னா அண்ட் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் தான். அதே மாதிரி கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியை அடிக்குவேட் ரெப்ரஸன்டேட்டிவ் அசம்பிளியில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நாமினேட் பண்ணலாம். 1 member ஆஃப் த கம்யூனிட்டி டு பி அசம்பிளி கன்சிடர்ட் அப்ராப்ரியேட். ஸோ டெனர் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக 5 years. ஹவெவர் டிஸ்டல்டு இப்போ யாரால் பண்ண முடியும் அப்படின்னு ஏர்லியராக பார்த்திங்கன்னா கவர்னர்லால். ஸோ சிமிலர் டேர்ம் 1 year வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். பை தி பார்லிமெண்ட் டூரிங் தி நேஷனல் எமர்ஜென்சி ஏதாவது இருந்ததுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் மெம்பர் ஆகலாம், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், மோர் தென் 25 years இருக்கணும் அவருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது ஒரு வேலையில். அதே ப்ரொசஸ் ஆஃப் சச் குவாலிஃபிகேஷன் மே பி ப்ரிஸ்கிரைப் பை லா. சட்டத்தின் பூர்வப்படி இதை தவிர வேறு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத அந்த சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களும் அவருக்கு இருக்கணும். ஸோ இதில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவரை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். டிசிஷன் தி கவர்னர் ஃபைனல். ஆஃபீஸர்ஸ். ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அசம்பிளி ஹேவ் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டெபுட்டிஸ் எலெக்டட் அமாங் தி மெம்பர்ஸ். ஸோ லெஜிஸ்லேஷன் கவுன்சில் அப்படின்றது பார்த்திங்கன்னா அப்பர் ஹவுஸ் வித்யான் பிரசாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாப்புலரிட்டி நோன் ஆஸ் வித்யான் பிரசாத் அப்படின்றது என்னென்னா, மோர் தென் 1/3 ஆஃப் த மெம்பர் கவுன்சில் ஸ்டேட் லெஜிஸ்லேஷனாக இருப்பாங்க. லெஸ் தென் 40 இருக்கணும். ப்ராட்லி 5 to 6 ஸ்பீக்கிங் டோட்டல் மெம்பர் கவுன்சில் ஷால் ஸ்பீக்கிங் இன்டிஃபரண்ட் எலெக்டட் பை 1/6 நாமினேட்டட் பை தி கவர்னராக இருப்பாங்க. ஸோ லெஜிஸ்லேஷன் கவுன்சில்ஸ் நாஸ் டிசல்யூஷன் டு தி பட் எவ்ரி ஆஃப்டர் 2 years 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ரிட்டையர். ஸோ எவ்ரி 2 years பார்த்திங்கன்னா அதோட மெம்பர்ஸ்க்கு அந்த ரொட்டேஷனில் ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. இது ஃபுல்லாக டிசால்வேஷன் அப்படின்னு மாதிரி எதுவும் போகாது. ஸோ குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும், மோர் தென் 30 years இருக்கணும். அந்த மாதிரி கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஒரு பொசிஷன் இருக்கக்கூடாது. குவாலிஃபிகேஷன் அதர் தென் பார்லிமெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்க எல்லா குவாலிஃபிகேஷனும் இவங்களுக்கு இருக்கணும். ஸோ செஷன் ஆஃப் த லெஜிஸ்லேஷன் பார்த்திங்க அப்படின்னா twice in a year இருக்கணும். இன்டர்வல் ஆஃப் மினிமம் 6 months இருக்கணும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா மோர் தென் 6 monthsக்குள்ளே கண்டிப்பாக செகண்ட் 2 செஷனையும் அவங்க வருஷத்துக்குள்ளே பண்ணியிருக்கணும். ஸோ லெஜிஸ்லேஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹேவிங் யூனியன் லெஜிஸ்லேஷன் இஸ் வெரி சிம்பிள். ஒரு பில்லை ஒரிஜினேட் பண்ணுறாங்க, சிங்கிள் சேம்பரில் அவங்க லெஜிஸ்லேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா கவர்னர் அந்த பில்லை சைன் பண்ணி அக்செப்ட் பண்ணுறாரு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் பைலாமினல் ரெஜிஸ்டர் ப்ரொசீஜர். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட் கிட்டத்தட்ட அப்படி தான். வித்யான் சபா ரிஜெக்ட்ஸ் பில். சப்போஸ் அந்த மேல் சபை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வித்யான் சபா ஒரிஜினேட் பில்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மணி பில்ஸை ப்ரொசீஜர் லோயர் செக்ஷனில் எப்படி அங்கே பார்லிமெண்ட்டில் லோயர் ஹவுஸ் பாஸ் பண்ணலாம். சேம் ப்ரொசீஜர் இங்கே மணி பில்ஸ் பொறுத்த வரைக்கும் மட்டும் வித்யான் பிரசாத்தில் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 280 கீழே கான்ஸ்டியூஷனில் கொண்டு வராங்க. எவ்ரி 5 years கீழே எவ்ரி ஒன்ஸ் இன் 5 years மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் சென்டர் அண்ட் ஸ்டேட் அமாங் தம் ஸ்டேட்ஸ் தெம்செல்ஸ் principle which government grants aid to revenue among the state of the consolidated fund of India. சரியா. ஸோ இது எப்படி ஃபண்டை பிரித்து கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் பண்ணும். அடுத்து சுப்ரீம் கோர்ட். இந்தியாவோட அன்டிஃபைட் சிங்கிள் ஜுடிஷியரி சிஸ்டம், கிங்கிள் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் தான் கோர்ட்ஸ் யூனியன் செல்லு. இதோட அப்பர் ஹவுஸ் தான் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட். இதோட ஜுடிஷியல் சிஸ்டம் இண்டிகேட் சீஃப் ஜஸ்டிஸு அண்ட் அதர் 30 judges இருக்காங்க.
சுப்ரீம் கோர்ட் வந்து நார்மலி சிட்ஸ் அட் நியூ டெல்லியில் தான் இருக்குது. சரியா? ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டாக அவரோட கன்சல்டன்ட்டோட அதர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. He may be deemed necessary for the purpose. The other judges of Supreme Court are appointed by the President in consultation with Chief Justice. ஸோ மற்ற ஜட்ஜஸ் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அப்ரைஸ் பண்ணணுன்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் ஜஸ்டிஸோடதையும் ஒரு கன்சல்டேஷன் வந்து பிரசிடென்ட் வந்து வாங்கிட்டு தான் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன் அவர் என்ன அதே மாதிரி சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், சிங்கிள் ஜப் ஹை கோர்ட் மோர் தென் 2 or 3 இயர்ஸாக இருக்கணும், செஷன் சக்ஸஷன் ஃபார் அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் இருக்கணும். அதேமாதிரி அட்வொகேட்டாக ஹை கோர்ட் வந்து 2 or 3 இயர்ஸ் இருக்கணும், சக்ஸஷன் ஆஃப் அட்லீஸ்ட் 10 or more years are distinguished judicious in opinion of the president. இவர் வந்து ஒரு ஜுடிஷியரியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜூரிஸ்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரொசீஜரெலாம் வந்து ஒரு பிரசிடென்ட் ஃபீல் பண்ணார்னா அவர் அப்பாயின்ட் பண்ணலாம். டெனர் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 65 ஏஜ்லேயோ அல்லது ரிசிக்னேஷன் அட்ரஸ்ட் பை தி பிரசிடென்ட், ரிமூவல் ஆஃப் த பிரசிடென்ட், அப்பாயின்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பை போஸ்ட் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் மெஜாரிட்டி நாட் லெஸ் தென் 2/3. அப்படி வந்து ஒரு ஜட்ஜை தூக்கணும்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணாலும் இவரால் என்ன பண்ண முடியும், அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பிரசிடெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷன் வந்து ஜட்ஜஸ்க்கு வந்து சில ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்கு. என்னெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சேலரி அலவன்சஸ். அவங்களோட கான்ஸ்டியூஷன் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்து அவங்களுக்கு ஓட் ஆஃப் பார்லிமெண்ட் மோர் ஓவர் சேலரிஸ் அண்ட் அதர் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஜட்ஜ் கேன் பி சேஞ்ச் டு தி டிஸ்அட்வான்டேஜ் டூரிங் தேர் டெனர். கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் பார்த்திங்க அப்படின்னா 124லேருந்து 270 டீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இஸ் ஹையர் ஜுடிஷியரி. அக்கார்டிங் டு திஸ் ஆர்டிகல் judges can be appointed by President of India after consulting Chief Justice of India and other judges. The present system of appointment of judge வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலிஜியம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த கொலிஜியம் சிஸ்டத்தை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நவ் த கவர்மெண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து சிஸ்டம் பேர் என்னென்னா NGACன்னு சொல்கிறாங்க, நேஷ்னல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன். இது என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராட் ப்ராசஸ் செலெக்ஷன் ஆஃப் ஜட்ஜஸ் கோர்ட் ஆஃப் ஹை கோர்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கணும். இதில் வந்து there will be selected of commissions of members drawn from the judiciary and legislation is at the future appointment of judges. The constitution வந்து என்னென்னா இதோடது என்னென்னா இந்த பர்பஸ்க்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணாங்க. இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து ஆனால் 17th October 2015 இந்த ஜப்பான் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் a new laws on NGAC ground of entrustment into judicial independence இருக்கணும் அப்படின்றக்காக. அதே மாதிரி ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கேன் பி ஒன்லி ரிமூவ் ஃப்ரம் தி ஆஃபீஸ் ஆஃப் பை தி பிரசிடென்ட். அந்த பேசிஸ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி போத் ஹவுசஸால் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஜுடிஷியேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் என்னென்னா ஒரிஜினல் ஜுடிஷியேஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி ஃபெடரல் கேரக்டர், எக்ஸ்க்ளூசிவ் அத்தாரிட்டி டிசைட் டிஸ்பியூட் பிட்வீன் சென்டர் ஆர் 1 or more ஸ்டேட்ஸ், பிட்வீன் 2 or more ஸ்டேட்ஸ். ரிட் ஜுடிஷியேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 கன்ஃபர்ஸ் த ஜுடிஷியேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் என்ஃபோர்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பவர் டு இஷ்யூ ரைட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் fundamental rights of given by constitution of supreme court and high courts. Appellate jurisdiction அப்படின்றது என்ன, supreme court highest court to appeal and writs of recreases throughout the countryல இருக்கக்கூடிய எங்கே வேணாலும் அவரால் பாஸ் பண்ண முடியும். அட்வைசரி ஜுடிஷியேஷன் அப்படின்றது எப்படி ப்ரேஸ் பண்ணுறதுனா அண்டர் ஆர்டிகல் 143 கீழே சுப்ரீம் கோர்ட் ரெண்டர்ஸ் அட்வைஸ் டு பிரசிடென்ட் லா இன் த மேட்டர் ஆஃப் லா ஃபேக்டர் வெதர் சீக்ஸ் அட்வைஸ், ஹவவர் அட்வைஸ் இஸ் நாட் பைண்டிங் டு தி பிரசிடென்ட். கொடுக்குற அட்வைஸ் தான் ஒரு ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அட்வைஸ் பண்ணலாம். தென் ரிவிஷனரி ஜுடிஷியேஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 137 கீழே ரிவியூங் ஆஃப் ஜட்மெண்ட் ஆர்டர் மே பி யூ ஆஃப் யூ ரிவிங் மிஸ்டேக்கன் அண்ட் எரர் மை ஹேவ் கிரியேட் டு தி ஜட்மெண்ட் ஆர் ஆர்டர் கொடுத்த ஒரு விஷயம் ரிவிஷனரி ஜுடிஷியேஷன் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் வெஸ்டட் பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ கேன் பி டிஃபைன்ட் அஸ் தி competence of the court law declare constitutionally otherwise legislative enhancement சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா லா பாஸ் பை legislator assured by the executive do not confront provision constitution if they go against the provision of constitution if they can be declared then unconstitutional or null or void. ஸோ கான்ஸ்டியூஷன் எகேன்ஸ்ட் ஏதாவது சட்டம் புறமாக பண்ணாலும் அவங்களால என்ன பண்ண முடியும், அதை வந்து ரிவ்யூ பண்ண முடியும். இப்போ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சட்டசபையில் பாஸ் பண்ணுறாங்க, இல்லை கவர்மெண்ட் ஒரு பாலிசி டிசிஷன் கொண்டு வருதாங்க அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட்டில் எதுக்குறாங்க இல்லையா, கோர்ட்ஸ் போட்டு அதை வேண்டாம்னு டிக்ளேர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுதான் இந்த பவர். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட். ஸோ ஜுடிஷியல் சிஸ்டத்தில் ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா சபார்டினேட் கோர்ட்ஸ் கீழே இருக்க கோர்ட்ஸ் எல்லாத்துக்குமே பவர். ஹவவர் த பார்லிமெண்ட் கேன் எஸ்டாப்ளிஷ் பை லா காமன் ஹைகோர்ட் ஃபார் 2 or more such states
ஃபார் ஒன் ஆர் மோர் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. இப்போ சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே கோட் 2-3 ஸ்டேட்ஸுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். ஸோ இவங்களை எப்படிலாம் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எவ்ரி ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, அதர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவது டைம் டு டைமில் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்ட் பண்ணுறது. இன் கேஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் நோ ஃபிக்ஸட் மேக்ஸிமம் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த ஹைகோர்ட், டிசிஷன்ஸ் வில் லெஃப்ட் டு தி அண்ட் பிரசிடென்ட் தான். ஸோ பிரசிடென்ட் ஹேஸ் த பவர் ஆஃப் அப்பாயின்மெண்ட். அடிஷ்னலாக என்ன பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் ஃபார் டெம்பரரி பீரியட் நாட் எக்ஸீடிங் 2 years per pending cases and acting as judge, whereas permanent judge or high court of temporary rarely basis unable to perform his duties. அதாவது அந்த வழக்கை முடிக்க வைக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஜட்ஜை அப்பாயின்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இவரோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், 2 or more years சஜஷன் அதே மாதிரி அட்லீஸ்ட் 10 years இருக்கணும், ஹேவ் த ஜுடிஷியல் ஆஃபீஸில் இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே ஒரு பீரியட் ஆஃப் 10 years இருந்திருக்கணும். இப்படி இருந்தால் அவர் அப்பாயின்ட் பண்ணலாம். டெனர் பார்த்தீங்கன்னா 62 years, அங்கே 65, இங்கே 62. இவர் வந்து ரிசைன் இஸ் பாஸ்ட் பொசிஷன் எது இருந்தால் ரிசைன் பண்ணிக்கணும். ரிமூவல் ஆஃப் ப்ரொசீஜரல் கேஸ் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இவரை ரிமூவ் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மூலமாக இவரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இண்டிபெண்டன்ஸ் ஆன் ஜட்ஜஸ். அஸ் த கேஸ் ஆஃப் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷன்ஸ் இஸ் மெயின்டைன் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ் ஹை கோர்ட் மெம்பர் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ். சரியா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் பிரசிடென்ட் டிசைட் பண்ணி டைம் டு டைமில் அதை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. இன் அக்டோபர் 1993 கவர்மெண்ட் ஆக்ட் ப்ரொவைடட் ஃபார் எலெக்ஷன் கமிஷன் தனியாக ஒரு இது கொண்டு வராங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் present there is a chief election commission and 2 other election commissioners who are appointed by president for a period of 5 years. The term periods are cut account or resignation removal by the president and ground provided misbehavior or misintegrity recommended by the parliament. Function of election commission பார்த்திங்க அப்படின்னா direct and control election to the parliament and state legislation, conduct of election of post of president and vice president, generate rules and regulation for elections. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன்ஸ் கண்ட்ரோல் ஓவர் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ், அலாட் சிம்பிள்ஸ், ரெகனைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இதெல்லாமே அவங்க தான் பண்ணணும். அதே மாதிரி செட்டில்மெண்ட் டிஸ்பியூட்ஸ் இன் கனெக்ஷன் எலெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கண்டக்ட் ஆஃப் டிக்ளேர் ஆஃப் எலெக்ஷன் ரிசல்ட்ஸு, போஸ்ட்பாண்ட் ஆர் கவுண்டர்ட் எலெக்ஷன்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸு, இது எல்லாமே பண்ணுறது தான் எலெக்ஷன் கமிஷன்ஸோட வேலை. அடுத்து பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷன் இஸ் மோர் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம். இது என்னென்னா டைரக்ட் பாஷன் ஆஃப் பீப்புள் வந்து கிராஸ் ரூட் லெவலில் கொண்டு வர. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கான்ஸ்டியூஷன் டிசைட் டு கிவ் தம் இம்பார்ட்டன்ஸ் அண்டர் ஆர்டிகல் 40 கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கவர்மெண்ட், வில்லேஜ் பஞ்சாயத்து ஆர் யூனிட்ஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட். The number of committee were appointed as Balvantri Mehta Committee, Ashok Mehta Committee to suggest measure the improvement of working Panchayat Raj institutions. Passed by 73rd and 74th Amendment Acts of 1992 பண்ணியிருக்கிறாங்க. Apart from mandate provision, reservations SC/STs voluntary provision number of members from backward classes கொடுத்துருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் வாஸ் கிரியேட்டட் இந்த இயர் 2004 கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் லோக்கல் கவர்னன்ஸ் வந்து கொடுத்துருக்க ஸ்டேட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷன் வந்து என்னங்க 3 tier சிஸ்டம், வில்லேஜ் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் பஞ்சாயத், இன்டர்மீடியட் பஞ்சாயத் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் வில்லேஜ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ இதில் பாப்புலேஷன் இஸ் மோர் தென் 20 lakhs இருக்கணும். At the seat of Panchayat filled by the people chosen direct election from territorial constituencies in the Panchayat area. So electoral as a Gram Sabha consists of people regarding electoral rules selecting village compromise within the area of Panchayat seat reserved for SC/ST, also women. A state may by law make a provision citizens reservations of office of chairs panchayatas namurana chairman councillor. இதுதான் வந்து இங்கே வந்து அந்த சிஸ்டம் வந்து எல்லாமே ஸ்டேட் அந்த சேர்மன் வந்து எலெக்டட் பை தி ஸ்டேட் பாஸ் பண்ணுறது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்டேட் பண்ணுற ஊராட்சி தலைவரை சேட் பண்ணுறது, பஞ்சாயத்து தலைவரை சேட் பண்ணுறது மெம்பர்ஸ் வச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் மெம்பர்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறது மாதிரி இல்லை, டேரெக்டாகவே மக்கள் ஓட்டு போடுற மாதிரி இப்படி 2 சிஸ்டம் கொண்டு வராங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பாஸ் பண்ணுறக்கூடிய அந்த பைலால் தான். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா இது 5 years தான். பட் தமிழ்நாட்டில் நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போது ஊராட்சியில் மணலில் நடந்துருச்சு, பட் நகராட்சி பேரூராட்சியில் நடக்கவே இல்லை. ஸோ அது வந்து சில கேஸ் போட்டு சில இதெல்லாம் போய்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்குள்ளே அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷனே வச்சு, பட் இன்னும் நடக்கல. ஸோ ஜென்ரலோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா 5 years தான். ஸோ குவாலிஃபிகேஷன் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 21 years இருந்தாலே எலிஜிபிள். ஒன்லி டிஃபரன்ஸ் இந்த பர்சன் ஹூஸ் அப்டைன் ஏஜ் ஆஃப் 25 எலிஜிபிள் ஃபார் மெம்பர்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து ஏஜ்.
ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பவர் டு கன்ஃபர் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ செல்ஃப் கவர்மெண்ட் இருக்கணும். யூஸ்வல் என்னென்ன இருக்குன்னா ப்ரிப்பரிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்கீம்ஸ் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் மேட்டர் லிஸ்டட் 7th ஷெட்யூல் 29 எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் டிப்ரவ், மைனர் இரிகேஷன், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரி, எஜுகேஷன், உமன் சைல்டு டெவலப்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் லா, அத்தாரிசி, பஞ்சாயத்து லெவி, கலெக்ட் அண்ட் அப்ராப்ரியேட் டாக்ஸஸ், டியூட்டிஸ், டோல்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது கீழே தான் வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பார்த்திங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் தான் இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவார். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து முனிசிபாலிட்டிஸ், செல்ஃப் கவர்மெண்ட் இந்த அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடியதான் என்ன வந்து முனிசிபாலிட்டிஸ்னு சொல்கிறோம். இதில் 3 டைப்ஸ் லிஸ்டட் நகர் பஞ்சாயத், முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. ஸோ நகர் பஞ்சாயத் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஏரியா பீயிங் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ரூரல் டு அர்பன் லெவலில் இருக்குது. ரூரல்லேருந்து ஒரு அர்பனாக மாறிச்சுன்னா நகர் பஞ்சாயத்து. முனிசிபல் கவுன்சில் அப்படின்றது ஸ்மாலர் அர்பனாக இருக்கும், பெரிய அர்பன் சொல்ல முடியாது. முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்றது லார்ஜர் அர்பன். இப்போ எக்ஸாம்பிள் முனிசிபல் கார்பரேஷன்றது மெட்ராஸ் கார்பரேஷன் மாநகராட்சின்னு சொல்கிறோம் இல்லையா. அடுத்து பார்த்திங்கன்னா கார்பரேஷன் முனிசிபல் கவுன்சில்ன்றது நகராட்சி, பஞ்சாயத்து நகர் பஞ்சாயத்துன்றது பேரூராட்சி. ஸோ இதுதான் இங்கே முனிசிபாலிட்டிஸில். அடுத்து காம்போசிஷன் ஆஃப் முனிசிபாலிட்டி வந்து ஜெனரல் எலெக்டட் டைரக்ட் எலெக்ஷன் தான். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி தான் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் எல்லாம் சரித்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ வேர்ட்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் ட்ரெடிஷனல் ஏரியாவில் இருக்கும். பாப்புலேஷன் 3 lakhs ஆர் மோராக இருக்கணும். இட் இஸ் அப்ளிட்டிவ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் வார்ட் கமிட்டிஸ். ஸோ டியூரேஷன் வந்து இதுவும் 5 years தான். டேட் ஆஃப் ஃபஸ்ட் மீட்டிங்லேருந்து அது கால்குலேட் பண்ணுவாங்க. ஹவவர் இட் ஷட் பி டிசால்வ் ஏர்லியர் அக்கார்டிங் டு த லா வச்சு இது ஏர்லியர் டிஸ்டால்வ் பண்ணாலும் பண்ண முடியும். ஸோ குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் இதுலேயும் 21 வயசு தான். பர்சன் அட்டைன் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பேஸ்ட் ஆன் த பர்சன் அட்டைன் 25 years ஆஃப் ஏஜஸ். ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் லா பார்த்தீங்கன்னா இது எதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அப்ராப்ரியேட் டேக்ஸ், அது டியூட்டிஸு, டோல்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும். இது எங்கே சொல்லியிருக்குன்னா 74th அமெண்ட்மெண்ட்டில் எவ்ரி ஸ்டேட் 2 கமிட்டி வந்து டிஸ்க்ளைம் பண்ணியிருக்கணும். ஒன்று வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி அண்ட் எவ்ரி மெட்ரோபாலிட்டன் ஏரியா மெட்ரோ பிளானிங் கமிட்டி அப்படின்னு 2 விஷயத்தை குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பருக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, யூனியன் பட்ஜெட். ஸோ எவ்ரி இயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம லோக்சபா ராஜ்யசபாவில் பிரசிடென்ட் ஃபினான்ஷியல் பில்லிங் கீழே வந்து இது நடக்கும். இது யூனியன் பட்ஜெட் கீழே தாக்கல் பண்ணுவாங்க. அப்ராட் பில்லு அந்த ஃபினான்ஷியல் பில்லை ஃபார் டேக்ஸு, ரெவன்யூ ரைஸு, இல்லை ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் பில்லை அதில் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து கன்சல்டேஷன் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றதுனா விச் ஃபண்ட் ஆல் ரெவன்யூ அண்ட் லோன்ஸ் ரைஸ் டூரிங் இன்கம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெபாசிட்டட். Charged expenditure or expenditure do not require approval of the parliament to spend on the consolidation of fund. சரியா. ஸோ அடுத்து கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது பார்த்திங்கன்னா 1950 கிரியேட் பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட் பவர்ஸ் வந்து அண்டர் ஆர்டிகல் 263 கொடுத்துருக்காங்க. இதோட லிமிட்னு பார்த்திங்க அப்படின்னா 50 crores. பிளேஸ் டிஸ்போசல் ஆஃப் பார்லிமெண்ட் டு மீட் அன்ஃபோர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். பார்லிமெண்ட் அப்ரூவல் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸை மீட் அவுட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய பட்ஜெட். பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்னென்னா கவர்மெண்ட் வந்து மியர்லி ஆக்டிங் அஸ் அ பேங்கர். திஸ் ஃபண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டிகல் 266 கீழே கான்ஸ்டியூஷன் கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இந்த ப்ரொவிடென்ட் ஃபண்டு கீழே ஸ்மால் சேவிங்ஸ் இதெல்லாமே இதில் தான் வரும். திட் ஆல் பிலாங் டு கவர்மெண்ட். இது கவர்மெண்ட்டுக்கு பிலாங் ஆனதில்லை, பட் பேக் சம்டைம் டு தேர் ரைட்ஃபுல் ஓனர்ஸ் பிகாஸ் திஸ் நேச்சர் ஆஃப் த ஃபண்ட் இஸ் எக்ஸ்பெண்டட் ஃபார் த நான் ரெக்வயர்ட் டு அப்ரூவ் ஃபார் தி பார்லிமெண்ட். இதுக்கும் பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் தேவையில்லை. நிதி ஆயோக் அப்படின்றது என்ன, ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதோட பாலிசி திங்க் கவர்மெண்ட் தட் பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது நிதி ஆயோக். இது பார்த்திங்கன்னா 2015 இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரசிடென்ட் தான் இதோட சேர்பர்சன். கவர்னிங் கவுன்சில் பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸு. அடுத்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் லெப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ரீஜனல் கவுன்சில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் இஸ் இம்ப்ளிமெண்ட் மோர் தென் ஒன் ஸ்டேட் அண்ட் ரீஜன் தேர் வில் பி ஃபார்ம்ட் அ ஸ்பெசிஃபிக் டெனர். அடுத்து எக்ஸ்பர்ட் அண்ட் ஸ்பெஷலைட் practitioner relevant to dominant knowledge of specialist of who will be nominated by president. ஸோ இவங்க எல்லாமே இதனோட மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 10th யூனிட்டுக்கான சிலபஸ். ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. நம்ம 10 யூனிட்டை வந்து பேப்பர் 1ல் முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் 1ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are looking into question papers with யூனிட் வைஸாக வந்து டாப் கொஷின் வித் ஆன்சர்ஸ் கீ வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். மீன்வைல் வந்து யூனிட் வைஸாகவும் பார்த்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க இல்லை அப்படின்னா பழைய கொஷின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் உங்களோட வியூஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன்.
மீண்டும் உங்களை விரைவில் ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.